வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ உங்களுக்கான SBI கிளர்க் ப்ரிலிம்ஸ் ஆன ரீசனிங் ப்ராக்டிஸ் செஷன் வீடியோ. ஸோ டமால்னு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ராயல் பாஸ் பார்த்தீங்கன்னா 1899 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். இதோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. 1899 ரூபாய்க்கு 1 இயர் வேலிடிட்டிக்கு அவைலபிளாக இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 24 மந்த் தேவைன்னா 2499க்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஒரு கரெக்டாக பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பிகினர்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் இதில் A to Z எல்லா டாபிக் கவர் பண்ணிடுவோம். ஸோ 999க்கு அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ், ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் Jackson_CWJ வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ராயல் பாஸ்ன்றது கிராக் வித் ஜாக்கில் உள்ள எல்லா பேக்கேஜையும் நீங்கள் 1 இயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ராயல் பாஸ். டப்புன்னு சால்வ் பண்ணுங்கள். ஒன்லி 2 ஃபாலோஸ். டப்புன்னு சால்வ் பண்ணுங்க. சிவாஜி மார்க் டெஸ்ட் ஆஃபர் எப்போ போடுவீங்க? ஆஃபரில் தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு, சரியா? ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஸோ ஒன்லி 2 ஃபாலோஸ் இந்த கொஸ்டினுக்கு. அடுத்து So both 1 and 2 follows. So both 1 and 2 follows is your answer. உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஏன் ஸ்பீடை பீட் பண்ணணும், அதுதான் உங்களோட டார்கெட்டாகவே இருக்கணும். டப்புன்னு என்னோட சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. ஒன்லி 1 follows. சம ஸ்பீடாக சால்வ் பண்ணுங்க. என் ஸ்பீடை நீங்கள் பீட் பண்ணணும், சம ஸ்பீடாக சால்வ் பண்ணுங்க. Only 2 follows. Only 2 follows is your answer. Sama speed. Only 1 follows. Sama speed solve பண்ணுங்க. Only 1 follows. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. சம ஸ்பீடாக சால்வ் பண்ணுங்கயா. பிளட் ரிலேஷன்லாம் கடைசியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ சால்வ் பண்ணுங்க. எல்லாமே கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ டமால்னு சால்வ் பண்ணுங்க. என்ன டன்னுகளை காணா? புவி செல்வம் தான் முதல் டன். சூப்பர்மா. அம்மா லைவ்ல இருக்கேம்மா, முடிச்ச உடனே நானே கால் பண்றேம்மா. ஒன்று காலையில் 6 மணிக்கு அடிக்கிறீங்க, இல்லைடா லைவ் அப்போ அடிக்கிறீங்க. எப்படி இருக்கா மக்களே? பாருங்க மக்களே, சூப்பர். ஸோ உங்களுக்கான ஆன்சர் டயக்ராம் இதுதான், சரிங்களா? ஸோ ஹவு மெனி மேல் மெம்பர்ஸ் இந்த ஃபேமிலி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை? 1 2 3 4 5. 5 இஸ் யுவர் ஆன்சர். ஸோ 5 இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து டிக்கு எஃப் என்ன வேண்டும்? ஸோ டிக்கு எஃப் என்ன வேண்டும்னு பார்த்தீங்கன்னா வந்து நெஃப்யூ இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து which of the following pair represent married couple? D married couple தான். D married couple இல்லை, siblings. AF இல்லை, ID married couple. ஸோ ID is your answer. ID is your answer. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. டப்புன்னு சால்வ் பண்ணுங்க.
ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி இதுதான் உங்களுக்கான ஆன்சர் டயக்ராம். ஸோ பிக்கு ஒய் என்ன வேண்டும்? பிக்கு ஒய் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நீஸ் வேண்டும். ஸோ நீஸ் இஸ் யுவர் ஆன்சர். பிக்கு ஒய் பார்த்தீங்கன்னா வந்து நீஸ் வேண்டும். அடுத்து ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் இன் த ஃபேமிலி? 1 2 3 4. ஸோ 4 ஃபீமேல் மெம்பர்ஸ் இன் த ஃபேமிலி. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி டக்கு டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. நவ்கட். ஸோ 16 அட் முடிஞ்ச். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி கப் கேக் ஜெலிபி. கப் கேக் இங்கே சேமாக இருக்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கே இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர். செம ஸ்பீடாக சால்வ் பண்ணும். ஆப்ஷன் இ. அடுத்து டோனட் இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து So option C is your answer. Option C is your answer. Option C is your answer. செம ஸ்பீடாக சால்வ் பண்ணுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான கோடிங் பார்த்துக்குங்க. அடுத்து ரெண்டு தான் என் கண்களுக்கு தெரியுது. உங்களுக்கு எதுவும் தெரியுதா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 மூன்கள். ஸோ இங்கே இருக்குல்ல 3க்கு முன்னாடி ஆட் நம்பர் அடுத்து ஈவன் நம்பர். இதை பார்க்காம விட்டேன். ஸோ 3 இஸ் யுவர் ஆன்சர். 3 இஸ் யுவர் ஆன்சர். இந்த 3 இந்த 3 இந்த 3. அடுத்து சாரி தேர்ட் ரைட் 14th லெஃப்ட். அப்போ 17th லெஃப்ட் பார்க்கணுமா? 4 இஸ் யுவர் ஆன்சர். செம்ம ஸ்பீடாக இருக்கணும், சுட்டெரிக்கணும். அவ்வளோ ஸ்பீடாக நம்ம சால்வ் பண்ணணும் மக்களே. மற்றவங்களோட யூனிக்காக சால்வ் பண்ணணும். 7 6 3 6 7. எது வித்தியாசமாக இருக்குது? எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் 3 6 7. சரிங்களா? மற்ற எல்லாமே சேஞ்சஸ் நடக்குது. இதில் அப்படியே அதே நம்பரை கொடுத்துட்டாங்க, சேஞ்சஸே இல்லை. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி 3 6 7 தான் வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கான அடுத்த கேள்வி ஒரு 7. செம்ம ஸ்பீடாக பார்க்கணும் மக்கள். எப்படி அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். வெறித்தனமான ஸ்பீடாக பார்க்கணும். 7 இஸ் யுவர் ஆன்சர். 7 இஸ் யுவர் ஆன்சர். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2 இஸ் யுவர் ஆன்சர். அதாவது இந்த லெட்டரை ரிவர்ஸ் பண்ணிட்டு பேர் பார்க்க சொல்லியிருக்காங்க, ஒன்லி ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2 இஸ் யுவர் ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி
ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கே இஸ் யுவர் ஆன்சர். சீஸ் கேக்கை வந்து அவங்க இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு, செகண்ட் அண்ட் செகண்ட் லாஸ்ட்டு, இப்படி ஓனா தேர்ட் அண்ட் தேர்ட் லாஸ்ட்டு இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ண பிறகு 6th letter to the 3rd letter of the right கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். கே. ஸோ உங்களுக்கான முதல் பசில். difficult sum. ஸோ உங்களுக்கான ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. உங்களுக்கான ஆன்சர் உங்களுக்கான அடுத்த கேள்வி. இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ணது ஆர்ஆர்பி கிளர்க் லெவல்லையே மாடரேட்டான கொஸ்டின், எஸ்பிஐ கிளர்க் லெவலில் ஒரு ஈஸியான கொஸ்டின் சொல்லலாம். சரிங்களா? கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ June 8,
19, July 8, 19, August 8, 19, September 8, 19. ஃபுல்லாக ரீடு பண்ணுங்க. ரீடு பண்ண பிறகு எதில் ஸ்டார்ட் பண்ணலான்னு நமக்கு தோணும். எதில் P who has exam on 8th July. Q immediately before P. 3 person have exams between P and R. 1, 2, 3 விட்டு R. S exam is immediately after W. அப்போ Wக்கு ஆஃப்டரில் S. இன்னொரு பாசிபிள் பார்த்தீங்கன்னா வந்து Wக்கு ஆஃப்டரில் S. ரெண்டே பாசிபிள். T exam in a month which has 31 days. ஸோ இங்கே T வரலாம் அல்லது இங்கே T வரலாம். More than 2 exam between T and U. ஸோ இங்கே U வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 அப்படின்னா இங்கே U வரலாம். ரெண்டு பேருக்கு மேலே. சரிங்களா? B exam is after U. ஸோ Uக்கு அப்புறம் V. இங்கே Uக்கு அப்புறம் V போட முடியாது. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். கிளியர் எல்லாருக்குமே? ஸோ UQ, PW, ST, RV. ஸோ இந்த சம் எடுத்தோம்னா ஒரு ரெக்டாங்குலர் பார்க்கிங் இதில் கார்னரில் 4 பேர், மிடில் 4 பேர். ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ண பிறகு சுசுக்கி அண்ட் யமகாவில் ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணும். சரிங்களா? ஸோ சுசுக்கி எடுக்கிறேன். சுசுக்கி எங்கே எடுக்கிறேன்? இன்னொன்று சுசுக்கியை கார்னரில் எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ சுசுக்கியோட ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு செகண்ட் லெஃப்ட் யமகா. சுசுக்கியில் ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு செகண்ட் லெஃப்ட் யமஹா. சுசுக்கிக்கு ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு செகண்ட் லெஃப்ட் யமஹா. ஒன்லி ஒன் பைக் இஸ் பிட்வீன் யமஹா அண்ட் டிவிஎஸ் இமிடியட் லெஃப்ட். அதாவது டிவிஎஸ் இங்கே வராதுன்ட்டான். ஸோ டிவிஎஸ்க்கு இமிடியட் லெஃப்டில் ஒரு பர்சன் இருக்காங்களே, அவங்களுக்கும் யமஹாக்கும் நடுவில் 1 பர்சன் அப்படி சொல்கிறாங்க. கிளியரா? அப்போ இதில் பார்த்தோம்னா டிவிஎஸ்க்கு இமிடியட் லெஃப்ட் இருக்க பர்சனுக்கும் யமஹாக்கும் நடுவில் 1 பர்சன். டிவிஎஸ் வந்து சுசுக்கி கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? டிவிஎஸ் சுசுக்கி கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹோண்டா இஸ் பார்க்குடு நெய்தர் அட்ஜஸ்டன்ட் டு சுசுக்கி நாட் டிவிஎஸ். ஹோண்டா வந்து சுசுக்கி கிட்டேயும் வராது, டிவிஎஸ் கிட்டேயும் வராதுன்னா இதுதான் ஹோண்டா. ஹோண்டா சுசுக்கி கிட்டேயும் வராது, டிவிஎஸ் கிட்டேயும் வராதுன்னா இதுதான் ஹோண்டா. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாவா இஸ் பார்க் ஒன் ஆஃப் த கார்னர் எய்தர் செகண்ட் டு த லெஃப்ட் ஆர் இமிடியட் ரைட் ஆஃப் ஹோண்டா. ஹோண்டாக்கு செகண்ட் லெஃப்ட் போட்டிங்கன்னா ஜாவா மிடில் வருது. அப்போ ஹோண்டாக்கு இமிடியட் ரைட் தான் போடணும். ஜாவா கார்னர் வரணும். ஒன்றே ஹோண்டாவோட இமிடியட் ரைட்டாக இருக்கலாம், இல்லைன்னா செகண்ட் லெஃப்டாக இருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோண்டாக்கு செகண்ட் லெஃப்ட் ஜாவா. ஏன்னா கார்னர் வரணும். ஹோண்டாக்கு இமிடியட் ரைட் ஜாவானா கார்னர் வராது. புரிஞ்சா? அடுத்து பஜாஜோட இமிடியட் ரைட்டு ஹீரோ. பஜாஜ் நாட் அட் த கார்னர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பஜாஜ் இமிடியட் ரைட் ஹீரோ. இதில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் இமிடியட் ரைட்டு ஹீரோ. கலெக்ஷன் அப்பாட் என்னன்னு பேசுதா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பஜாஜ் பார்த்தீங்கன்னா கார்னரில் இருக்குது. அப்போ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். பேலன்ஸ் உள்ளது என்னது? ராயல் என்ஃபீல்டு முடிஞ்சு. ஸோ ஹீரோ, சுசுக்கி, ஜாவா, யமஹா, ஹோண்டா, ராயல் என்ஃபீல்டு, டிவிஎஸ், பஜாஜ். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்து இது நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒரு ஏஜ் பசில் மாதிரி வருது அப்படின்னா வந்து ஃபுல்லாக ரீடு பண்ணிட்டு ஏஜை கால்குலேட் பண்ணுமா வேணாமான்னு பார்த்துக்கங்கன்னு. இந்த சம்முக்கு ஏஜ் தேவையில்லை. சில பேர்லாம் ஏஜ் கால்குலேஷனுக்கு வந்து டைமிங் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ரிசர்வ் பண்ணிட்டு வளர்ந்து விடுவேன்,
சரியா? எப்போ பார்த்தாலும் பிளட் ரிலேஷன் இதை சால்வ் பண்ணாதான் பிளட் ரிலேஷன் போக முடியும். ஸோ 1983 கரெக்ஷனா பாப்பா முழிகிறா. 1988, 1993, 1995, 1998, 2004, 2007, 2011. ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ரீட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, துரு who was born in 1995, but older than Renash who like black color. ஸோ துருவுக்கு அப்புறம் ரெனாஷ் வருவாப்புல போல. ஆரவ் was born in 1993, like yellow color. One who likes white born in 2004. 2004க்கு white color. அடுத்து one who is 8 years like grey color. அதாவது 8 வயசுக்காரர். 2019 2011 கழிச்சிங்கன்னா 8 தானே, அப்போ இதுதான் கிரே கலர். 2011 உள்ளவங்க தான் கிரே கலர். சரிங்களா? ப்ரோ எப்படி ஏஜ் கால்குலேட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு இதில் ஏஜை வச்சு எந்த ஒரு விஷயமே ஃபில் ஆகலை. சரிங்களா? இந்த கிரே கலர் மட்டும்தான் ஃபில் ஆகுது. நான் சொல்கிறது புரியுதா? எனக்கு இந்த கிரே கலர் மட்டும்தான் ஏஜை வச்சு ஃபில் ஆகுது. அதை நான் பார்த்துருவேன். 8 வயசுக்காரருக்கு வந்து கிரே கலர்ன்றாங்க. 2019 11 கழிச்சிங்கன்னா 8 வயசு, அப்போ 11க்கு தான் கிரே வரும்னு தெரிஞ்சிடும். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கபீர் அண்ட் ரேனாஷ் இஸ் 3 டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குது? ஸோ இங்கே தான் இருக்குது. சரிங்களா? கபீர் அண்ட் ரயான்ஷ் இஸ் 3. ஸோ கபீருக்கும் ரயான்ஸுக்குமான டிஃப்ரென்ஸ் 3. அப்போ இந்த 2 இடத்துல தான் கபீர் ரயான்ஸ் வர முடியும். ரயான்ஸ் லைக் பிளாக் கலர்னு சொல்லிட்டான், அப்போ ரயான்ஸ் இங்கே வர மாட்டான். ஸோ இதுதான் ரயான்ஸ், பிளாக் கலர். இவர் தான் கபீர். ஏன்னா கபீருக்கும் ரயான்ஸுக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் 3. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கபீர் வாஸ் யங்கர் தென் ஆதித்யா. சரிங்களா? அடுத்து துருவ் இஸ் ஓல்டர் மோர் தென் 3% லைக் க்ரீன் கலர். ஸோ துருவுக்கு வந்து க்ரீன் கலரா போட்டாச்சு. இஷான் லைக் ப்ளூ கலர் born in ஈவன் நம்பர் இயர். ஸோ இஷான் இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். சரிங்களா? வேற என்ன இருக்குது? ப்ளூக்கு அப்புறம் ஆரஞ்சு வரணுன்றாங்க. ஓகே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் விவான் அண்ட் கிஷான் இஸ் 5. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விவான் கிஷான்னு சொல்கிறாங்களா, இந்த இடத்துல தான் 5 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 83 88 5 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் விவான் கிஷான் வருவாங்க. அப்போ எனக்கு பேலன்ஸ் உள்ள இந்த இடத்துல தான் இஷான் எனக்கு ப்ளூ கலர் வருவார். கரெக்டா? கரெக்டா? கரெக்டா மக்களே? ஒரு நிமிஷம் இருங்க. விவான் இஷானு, ஐயோ இங்கே தான் விவான் இஷான் வருவாங்களா? நல்லா கவனிங்க. இங்கே தான் விவான் இஷான் வருவாங்க. இஷான் வந்து ஈவன் நம்பர் இயரில் வரணுமா, அப்போ இங்கே தான் இஷான் வருவார். புரிஞ்சா? இங்கே தான் விவான் வருவார். இது ப்ளூ. ஏன்னா விவானுக்கும் இஷானுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். ஸோ இஷான் வந்து ஈவன் நம்பர் இயரில் வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆதித்யா கிரீனா. ஹரிசேகர் என்னையா சொல்கிறீங்க? ஆதித்யா கிரீனா. கபீர் வாஸ் யங்கர் தென் ஆதித்யா. துரு இஸ் மோர் தென் 3% லைக் கிரீன் கலர். இந்த தான் கொடுத்துட்டாங்க துரு கிரீன் கலர்னு. சரியா? தவறியாது ஆதித்யா. சரியா? ப்ளூக்கு ஆஃப்டரில் ஆரஞ்சு வரணுமா, போட்டாச்சு. பேலன்ஸ் உள்ள ரெட்டு இங்கே. இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் பார்த்தோம். என்ன லைன் பார்த்தோம்? ஆதித்யா பற்றி ஒரு லைன் பார்த்தோம்ல. கபீர் வாஸ் யங்கர் தென் ஆதித்யா. அப்போ கபீருக்கு முன்னாடி தான் ஆதித்யா வருவார்.
கபீர் வாஸ் எங்கர் தென் ஆதித்யா. அப்போ கபீருக்கு மேலே தான் ஆதித்யா. ஷௌரையா தான் கிரே. ஷௌரையா தான் கிரே. முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு இது ஈஸியான சம் தான், கஷ்டம்லாம் கிடையாது. டப்பு டப்புன்னு ஃபில் ஆகுது, ஒரு பாசிபிலிட்டி கூட போல, ரொம்ப யோசிக்கவே வைக்கல. ரீட் பண்ண ஃபில் ஆகுது. சரிங்களா, நோ இஷ்யூஸ். ஸோ இந்த பிளட் ரிலேஷன் பார்க்கலாமா? ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. இந்த சன்னு, டாட்டரு, மதரு, பிரதர் இதில் ஸ்டார்ட் பண்ணால் ஈஸியாக முடியும் சம். ஸோ Q இஸ் த சன் ஆஃப் D. Q இஸ் த சன் ஆஃப் D. D who is the son of P. D who is the son of P. போட்டாச்சா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, X is the spouse of Z. X is the spouse of Z. Y is the granddaughter of C. C who is the spouse of P. C who is the spouse of P. X is the daughter-in-law of C. C who is the mother-in-law of M. C who is the mother-in-law of M. X is the daughter-in-law of C. நல்லா கவனிச்சுக்கோங்க, X Z கப்புள்ன்ட்டாங்களா, X is the daughter-in-law of C ன்னு சொல்லியிருக்காங்கன்னா C யோட மருமகள் அப்படின்னா, ஸோ X Z கப்புள்ஸ்னா Z இவங்களோட சிப்ளிங்ஸாக இருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, C யோட மருமகள் Xன்னு சொல்கிறாங்க, X is the daughter-in-law of C ன்னு சொல்கிறாங்க. அப்போ Dக்கு கப்ளிங்ஸாக இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்கே தான் X Z கப்புள்ன்ட்டானே. அப்போ Z வந்து D உடைய பிரதராக இருப்பார். புரிஞ்சா? B is the brother-in-law of Z னா, பாப்பா தூங்குறா, தும்பலை போட்டோம். ஸோ B இங்கே வருவாங்க, brother-in-law of Z. ஓகேவா? C who is mother-in-law of M அப்படின்னா, C who is the mother-in-law of M அப்படின்னா M வந்து D யோட கப்புலாக இருப்பாங்க. M வந்து D யோட கப்புலாக இருப்பாங்க. Y is the daughter of Z. ஸோ Y is the daughter of Z. அவ்வளோதான் மக்கள், முடிஞ்சு. Z is the brother-in-law of B and M. ஸோ Z வந்து எம்முக்கும் பிரதர்-இன்-லா, பிக்கும் பிரதர்-இன்-லா. கிளியரா? எல்லாருக்குமே கிளியர் தானே அது? ஓகே, ஸோ இது there are 9 members, 3 generation, number of male member greater than female member in the family. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா E has 2 children. E the only son of G. G ஓட ஒரே ஒரு son E. E has 2 children அப்படின்னு சொல்லிட்டாங்க. வரிசையாக வரேன் கவி புரியாமா, என்ன அவசரம், வெயிட் பண்ணுங்க. ஸோ D who is the mother of H. ஓகே, I brother-in-law of E. I has no sibling னா, Iக்கு சிப்ளிங் இல்லைன்னா ஈயோட ஈயோட சிப்ளிங்கை தான் வந்து ஐ கட்டியிருப்பாங்க. ஏன்னா ஐக்கு சிப்ளிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஈயோட சிப்ளிங்கை தான் ஐ கட்டியிருப்பாங்க. ஸோ ஐ இஸ் த பிரதர்-இன்-லா ஆஃப் இ. சரியா? அடுத்து என்ன சொல்கிறான், A is the granddaughter of C. சரியா? niece of D. அப்போ இந்த இடத்துல தான் D is the mother of H. நல்லா கவனிங்க, A is the granddaughter of C. எனக்கு 3 ஜென்ரேஷன் வரணும். ஸோ A is the granddaughter of C னா C இவங்களோட கப்ளிங்ஸாக தான் இருப்பாங்க. சரியா? சியோட கிராண்டாட்டர் ஏன்னு சொல்லியிருக்காங்க. போட்டலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, A is the niece of D. A is the niece of D. அப்போ D இங்கே வருவாங்களா, A இங்கே வருவாங்களா? A is the niece of D. D is the mother of H.
D is the mother of H. ஓகேயா? முடிஞ்சா? இன்னும் யார் பெண்டிங் இருக்கா? B பெண்டிங் இருக்காங்களா? C is mother-in-law of B. C is the mother-in-law of B அப்படின்னா ஈயோட கப்புலா தான் B இருப்பாங்க. Bக்கு mother-in-law Cனா ஈயோட கப்புலா தான் இருக்க முடியும். DE சிப்ளிங்ஸாக இருப்பாங்க. நம்பர் ஆஃப் மேல் மெம்பர்ஸ் மோர் தென் ஃபீமேல். ஸோ மேல் 1 2 3 இருக்காங்க, ஃபீமேலும் 1 2 3 இருக்காங்கன்னா இது மேலாக தான் இருக்க முடியும். ஏன்னா நம்பர் ஆஃப் மேல் மோர் தென் ஃபீமேல். ஸோ பேலன்ஸ் உள்ள எஃப்ஐ இங்கே போட்டுருங்க. சரிங்களா? பேலன்ஸ் உள்ள எஃப்ஐ இங்கே போட்டு மேல் போட்டு விட்ருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடமும் மேல், இந்த இடமும் மேலாக தான் இருக்கு. ஏன்னா நம்பர் ஆஃப் மேல் மோர் தென் ஃபீமேல். சரிங்களா? ஃபஸ்ட்டு சிலாயிசமில் என்ன பஞ்சாயத்து? only a few F1 or F2. Some F2 or F3. Only a few F3 or F4. Some F4 or not F3. Some F4 or not F3 வராது. Some F2 or F1 இருக்கு. So only 2 follows. அவ்வளோதானே? Only a few max or science. No science is history. All history are social. All social can never be science. நீங்கள் என்ன செய்யணும்? Some social or நாட் சயின்ஸ் பார்க்கணுமா? அப்போ சோசியலில் உள்ள சம் பார்ட் நாட் கண்டிஷன் வித் சயின்ஸுன்னு இருக்கா? அப்போ இது கரெக்ட். புரிஞ்சா? ஆல் மேக்ஸ் கேன் நெவர் பி சயின்ஸ்னால் என்ன செய்யணும்? சம் பார்ட் ஆஃப் மேக்ஸ் ஆர் நாட் சயின்ஸான்னு பார்க்கணும். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சம் பார்ட் ஆஃப் மேக்ஸ்லேருந்து நாட் சயின்ஸ் போகுது. ஸோ இதுவும் கரெக்ட். சரிங்களா? ஈஸி தான், போத் ஃபாலோஸ். 15th கொஸ்டினில் என்ன இருக்குது? How many threes immediately followed by an even number and immediately preceded by an odd number? ஸோ ஒரு 3ஆம் நம்பருக்கு முன்னாடி ஆட் நம்பரும் அடுத்து ஈவன் நம்பரும் இருக்கணும். அந்த மாதிரி எத்தனை இருக்கணும்னு கேட்குறான். நேற்று இதை தான் போட்டு கிராஷ் கோர்ஸில் அவ்வளோ தடவை எடுத்தேன். அப்போ கிராஷ் கோர்ஸ் பார்க்கல. சரிங்களா? இந்த இதில் ஒரு 50 கொஸ்டின் வந்து நேற்று கிராஷ் கோர்ஸில் எடுத்தேன். ஸோ இந்த 3க்கு முன்னாடி ஆட் நம்பர் அடுத்து ஈவன் நம்பர் இருக்கா? இது ஒரு கவுண்ட்டு. இந்த 3க்கு முன்னாடி ஆட் நம்பர் அடுத்து ஈவன் நம்பர் இருக்கா? இது ஒரு கவுண்ட்டு. இந்த 3க்கு முன்னாடி ஆட் நம்பர் ஈவன் நம்பர் அடுத்து இருக்கா? இது ஒரு கவுண்ட்டு. ஸோ 3 இஸ் யுவர் ஆன்சர். பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதில் ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் மாதிரி இருக்காது. A to Z ஆனாவானா சொல்லித்தர மாதிரி பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்போம். சில பிகினர்ஸ்க்கெலாம் ஃபாஸ்ட் லேர்னிங் இருக்காது. ஸோ உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ கோர்ஸ் நம்ம ராயல் பாஸ்